ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுத்ததின் ரகசியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்க. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க நமக்குள் அந்த வளர்ச்சி ஏற்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததின் நோக்கம் என்ன? நமக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதின் நோக்கம் என்ன? ஆண்டவர் விலையேற பெற்ற ஒரு நோக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறார். 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், வாசியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நமக்காக மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறாராம். நமக்காக நம்ம ஆண்டவர் ஒரு மாதிரியை பின்வைத்திருக்கிறாராம். எதுக்காக? நீங்களும் நானும் அதே அடிச்சுவடுகளில் நடந்து வர வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவருடைய நோக்கம். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததின் நோக்கம் அதுதான். நான் உங்களுக்காக இரத்தம் படிந்த என்னுடைய அடிச்சுவடுகளை பின்வைத்து போயிருக்கிறேன். அந்த அடிச்சுவடுகளில் ஒவ்வொன்றிலும் இரத்தம் தோய்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த அடிச்சுவடுகளில் நம்ம நடந்து வரணுன்றதுக்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்மை குறித்து அவருக்கு நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின அந்த முன் மாதிரி, நமக்கு அவர் முன் வைத்திருக்கிற, நாம் அதை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகள், அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். அதில் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாமிசத்தில் இருந்த நாட்களில் 2 மிக முக்கியமான காரியங்களை தன் வாழ்க்கையில் செய்தார். அதை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். அதை எப்படி நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார் என்று சொன்னால், நாம் எடுக்க வேண்டிய பாத்திரம், அது முதல் பகுதி. 2வது பிதா நமக்கு கொடுக்கிற பாத்திரம். அந்த 2 காரியங்களை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். ஒன்று, நாமவே போய் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொன்று, பிதா நமக்கு கொடுக்கிற பாத்திரம், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 காரியங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி நமக்கு மாதிரியாய் காட்டினார். அவரே தன்னை இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்படுத்தி நமக்கு வாழ்ந்து காட்டி இந்த மாதிரியை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி தன் அடிச்சுவடுகளை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். அதில் முதல் பகுதி, நாம போய் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கிறது. அதை தான் முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இந்த பாத்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். நாமவே போய் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில்
4வது வசனத்தில் பாருங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவராகவே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிற அந்த மாதிரியை பாருங்கள். அவராகவே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பின்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பின்பு அப்படி என்று சொன்னால், பின்பு என்று சொல்லும் பொழுது முன்பு செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதை செய்த பின்புதான் இதை நாம் செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். முன்பு அவர் செய்த காரியம் என்ன? அதை குறித்து 4வது வசனத்தில் வாசித்தோம். போஜனத்தை விட்டு எழுந்து, போஜன பந்தியை விட்டு அவர் எழுந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட பந்தி? ஆண்டவர் தன் சீஷர்களோடு கூட கடைசியாய் அமர்ந்த அந்த இரவிலே அந்த அவர்களோடு கூட இருந்த அந்த ராபோஜனத்தை அது காட்டுகிறது. அந்த பந்தியை விட்டு அது துவங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போஜனத்தை விட்டு எழுந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? அந்த இடத்தில் தன் வஸ்திரங்களை கலற்றி வைத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வஸ்திரங்களை கலற்றி வைத்தார். தன் வஸ்திரங்களை, வஸ்திரம் என்று சொல்லி எழுதப்படவில்லை, வஸ்திரங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாதாரணமாய் யூதர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி கொள்வார்கள்? பொதுவாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு யூதனுக்குள்ளும் குறைந்தபட்சம் ஒரு 4 விதமான வஸ்திரங்கள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். 4 விதமான வஸ்திரங்கள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் 4 வஸ்திரங்கள் அவர்களுக்குள் காணப்படும். இப்பொழுது நாம் பார்த்தோன்னா, நம்முடைய வஸ்திரத்தின் முறைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நம்ம குறைந்தபட்சம் எத்தனை வஸ்திரங்களை உடுத்தி கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் உள் அங்கி ஒன்றை தரித்திருப்பார்கள், அதன் மீது ஒரு மேல் அங்கியை தரித்திருப்பார்கள், ஒரு இடைக்கச்சை ஒன்று இருக்கும், அது மாத்திரமல்ல ஒரு சால்வையும் அவர்களுக்கு காணப்படும். ஆக மொத்தத்தில் குறைந்தபட்சம் எத்தனை வஸ்திரங்கள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும்? 4 வஸ்திரங்கள் மூடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து நீங்கள் வசனத்தில் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 40வது வசனத்தையும், ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 13வது வசனத்தையும், ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மீண்டும் வசனங்களை சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 40வது வசனத்திலும், ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலும், அது மாத்திரமல்ல ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வஸ்திரங்கள் எல்லாம் அந்த இடத்தில் வெளிப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பல வருடங்களுக்கு முன்பாக அதை குறித்து தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் என்று சொல்லி தியானித்திருக்கிறோம். அதே போல யோவான் 13வது அதிகாரத்தில் இதே பகுதியை 2 முறை ஏற்கனவே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். 3வதாய் அதே இடத்தில் மீண்டும் ஒரு தியானத்தை நமக்கு கர்த்தர் சொல்லி அதன் மூலமாக இடைபட விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பு பாத்திரத்தை எடுத்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், முன்பு அவர் செய்த அந்த காரியத்தை பாருங்கள். போஜன பந்தியை விட்டு எழுந்திருக்கிறார். 2வது தன் வஸ்திரங்களை கலற்றி வைக்கிறார். அந்த வஸ்திரத்தை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. நெய்யப்பட்டதாய் காணப்பட்டது. அந்த அங்கியில் தேடி பார்த்தாலும் ஒரு தையல் கூட பார்க்க முடியாதான்.
அப்போ இது எதை காட்டுகிறது தெரியுமா? என் ஆண்டவர் பழுதற்றவர் என்பதை அது காட்டுகிறது. அவர் உடுத்தி கொண்டிருந்த அந்த அங்கி எந்தவித ஒட்டும் அதில் காணப்படவில்லை, எந்தவித தையலும் அந்த இடத்தில் காணப்படவில்லை, எந்த ஒரு இடத்திலும் கிழிந்து போன இடத்தை தைத்ததாய் பார்க்க முடியாது, ஏதோ மற்றொரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அதோடு கூட இணைத்ததாகவும் பார்க்க முடியாது. ஒரே விதமாய் மேல் தொடங்கி கீழ் வரையிலும் ஒரே விதமாய் நெய்யப்பட்டதாய் அது காணப்பட்டது. இவை அத்தனையும் எதை காட்டுகிறது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், பாவமறியாத பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அங்கியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலற்றி வைக்கிறார். அந்த அங்கிக்கு மேலாகத்தான் ஒரு மேலங்கி ஒன்று காணப்படும். அது உள்ளாக காணப்படுகிற அங்கி. அதை கர்த்தர் கலற்றி வைத்துவிட்டு ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்கள். முன்பு அவர் செய்த காரியம், அதன் பின்பு அவர் செய்த காரியம் என்று சொல்லி 2 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. 3வது என்ன செய்தாரா? ஒரு சீலை என்று சொன்னால் ஒரு டவல் எடுத்து என்ன பண்ணுறாராம்? இடையில கட்டி கொள்றாராம், அறையிலே கட்டி கொண்டு. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், சாதாரணமாய் யூதர்கள் தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி கொண்டு அதன் பின்பாக கடைசியாய்தான் அவர்கள் கச்சையை கட்டிக்கொள்வார்கள், அறையிலே கச்சையை கட்டுவார்கள். ஆனால் அடிமை எனப்படுகிறவன் எப்படி கச்சையை கட்டிக்கொள்வான், தன் அறையிலே ஒரு சீலையை கட்டிக்கொள்வான் என்று சொன்னால், வஸ்திரத்தை எல்லாம் உடுத்தி கொண்ட பின்பு அதில் சீலையை எடுத்து கட்டுவான் என்று சொன்னால் அவன் அடிமை அல்ல. மாறாக வஸ்திரங்களை எல்லாம் களைந்த பின்பு தன்னுடைய சரீரத்தில் அந்த சீலையை அவன் கட்டிக்கொள்வான் என்று சொன்னால் அது எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், இவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. இவன் ஏதோ ஒரு காரியத்திற்கு, அதாவது ஏதோ ஒரு எஜமானுக்கு இவன் கீழ்ப்பட்டவன், யாரோ ஒரு எஜமான் இவனை விலைக்கு வாங்கியிருக்கிறான், இவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் என்பதை அது காட்டுகிறது. அந்த அடிமையின் வேலை என்ன? வீட்டிற்குள் யாரோ ஒருவர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவி அவர்களை வீட்டுக்குள் அனுப்புவது தான் அந்த அடிமையின் முதல் வேலை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை பாருங்கள். முன்பு அவர் செய்த காரியம் என்ன? தன்மேல் இருக்கிற வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு, தன் ஸ்தானத்தை விட்டு எழுந்து தன் வஸ்திரங்களை கலற்றி வைத்துவிட்டு அறையிலே ஒரு சீலையை எடுத்து கட்டி கொள்ளுகிறார். பின்பு என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு, அதன் பின்பாகத்தான் அவர் செய்த அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், 5வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த அந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். உடனே ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. அவராகவே போய் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். யாரும் சொல்லி போய் அவர் எடுக்கல. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாமவே முதலில் போய் எடுக்க வேண்டிய ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கிறது. நாம் முதலில் போய் அந்த பாத்திரத்தை எடுக்க வேண்டும். அந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு முன்பாக நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் களைந்து போட வேண்டியது அவசியம். அதை களைந்து போட்ட பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீர் வார்த்து அந்த பாத்திரத்தோடு கூட ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாகவும் போய் குனிந்து அந்த சீஷனின் பாதத்தை அவர் கழுவ ஆரம்பிக்கிறார். அவர் பாதங்களை கழுவினார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற மாதிரி எப்படிப்பட்டது? சாதாரணமாய் போய் அவர் கழுவவில்லை. நான் உன் பாதத்தை கழுவ போறேன், கொஞ்சம் உயர்வில் ஏறி அமரு அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் உயரத்தில் ஏறி அமர்ந்துக்கோ, உன் பாதத்தை நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லல. பாதத்தை கழுவுதல் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர் எந்த மட்டும் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினதை அது காட்டுகிறது. பாருங்க, அவன் ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறான், ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்திற்கும் கீழாக இயேசு கிறிஸ்து தன்னை கீழ்ப்படுத்தினதை அது காட்டுகிறது. பாருங்கள், அப்ப பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாகவும் போய் குனிகிறார்.
ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாகவும் போய் மண்டியிடத்தக்கதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே குனிவதை அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாமவே போய் எடுக்க வேண்டிய பாத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுவது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து போய் ஒரு மனிதனின் பாதத்தை கழுவ முடியாது. நாம் அந்த பாத்திரத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். தாழ்த்தினால்தான் நான் பாதத்தை கழுவ முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறார் அந்த இடத்தில். அது எதை காட்டுகிறது? சற்று யோசித்து பாருங்கள். 12 சீஷர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சீஷர்களை அவர்கள் பாதத்தை கழுவ வேண்டும் என்பதற்காக அவர்களை வேறொரு ஸ்தானத்தில் அமர்த்திவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் பாதத்தை கழுவவில்லை. மாறாக அவர்கள் ஸ்தானத்துக்கு இறங்கி போகிறார். பாத்திரத்தை எடுக்கணும்னா என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் குனியணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்களும் நானும் குனிந்து தான் போகணும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிற மாதிரி. ஒரு அடிச்சோட முன்வைத்து போயிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அடிச்சோடு நமக்கு எதை கற்றுத்தரு தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ குனிந்துத்தான் ஆக வேண்டும். தரை மட்டும் உன்னை தாழ்த்தித்தான் ஆக வேண்டும். நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாத்திரம் இது. நீயாக உணர்ந்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல பேரினால் அந்த பாத்திரத்தை எடுக்க முடியவில்லை. எடுத்தாலும் அவர்களால் போய் பாதத்தை கழுவ முடியவில்லை. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, முன்பு அவர் செய்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. அது என்ன? அவங்க வஸ்திரம் அவங்கள தடுத்து நிறுத்துது. நான் இப்படிப்பட்டவன் இல்லையா? ஏன்னா அந்த வஸ்திரமே ஒரு மனுஷன் யாருன்றதை காட்டும். அப்படி தானே? ஒரு வஸ்திரத்தை அவன் உடுத்தி கொண்டு இருக்கிறான்னா அவன் யாருன்றது காட்டப்படும். சாதாரணமாக பாருங்கள், விமான நிலையத்துக்கு போங்க, ஏர்போர்ட்டுக்கு போங்க, நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். இரவு நேரத்துலையும் பார்க்கலாம், பகல் நேரத்துலையும் பார்க்கலாம். ஆனால் அந்த வஸ்திரத்தை கொண்டே நம்ம கண்டுபிடிக்கலாம். இவர் ட்ராவல் பண்ண போகிறவரா, இல்லை அங்கே பணி செய்கிறவரா, அல்லது இவர் பைலட்டா, அல்லது அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வஸ்திரமே அதை என்ன பண்ணுது? வெளிக்காட்டுகிறது. அப்போ பல பேரால் ஏன் குனிய முடியவில்லை? ஏன் பாத்திரத்தை எடுக்க முடியவில்லை? ஏனென்றால் முன்பு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை. மீண்டும் வாசியுங்கள். 13வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு இதுதாங்க முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம். நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முதல் காரியம் இதுதான். அந்த பாத்திரத்தை நானே போய் எடுக்கணும்னா, நான் இப்போ எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையில் போய் அந்த பாத்திரத்தை நான் எடுத்தேன்னா, இந்த வஸ்திரம் என்ன குனிய விடாது. நீ குனியலாமா? ஏன்னா இந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? நாம விரும்பி எடுத்துக்கொண்ட சில வஸ்திரங்கள் இருக்கும். மற்றவங்க நமக்குள்ளே திணித்த, நீ இதை வாங்கி போட்டுக்கொள், இது நல்லா இருக்கும். பெற்றோர்களை பாருங்கள், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த வஸ்திரம் உனக்கு நல்லா இருக்கும், இதை நீ போடு அப்படின்றாங்க. இல்லை கணவன்கிட்ட பார்த்து மனைவி என்ன சொல்லுவாங்க? இந்த வஸ்திரத்தை நீங்கள் போடுங்களேன். அல்லது மனைவி சொல்லுவான், பிரியப்பட்டு நீ இந்த வஸ்திரத்தை போட்டுக்கொள்ள. அப்போ நம்ம மீது மற்றவர்கள் உடுத்தின வஸ்திரங்கள், நாம விரும்பி நம்மை உடுத்தி கொண்ட வஸ்திரங்கள் என்று சொல்லி நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிற வஸ்திரங்கள். ஆனால் அந்த வஸ்திரங்கள் களையப்படாவிட்டால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் குனிந்து பாதங்களை நம்மால் கழுவ முடியாது. இன்றைக்கு சில பேர் வஸ்திரங்களை களைந்து விட்டார்கள், தங்கள் வஸ்திரங்களை களைந்து விட்டார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் நமக்கு காட்டின அந்த மாதிரியை பாருங்கள். வஸ்திரத்தை மாத்திரம் களைந்து போடலை, வேறொரு வஸ்திரத்தை அவர் உடுத்தி கொண்டார். அதுதான் அது. அறையில் என்ன செய்தாராம்? ஒரு சீலையை எடுத்து கட்டி கொண்டாராம். அப்படி என்று சொன்னால் மகிமையின் ராஜா தன் மகிமையான சாயலை எல்லாம் நமக்காக களைந்து போட்டு அடிமையின் ரூபத்தில் வெளிப்படுத்தினதை அங்கு காட்டுகிறார். சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? என் மகனே, என் மகளே, உனக்குள் நீ குனிய முடியாதபடிக்கு, நீ மற்றவர்கள் முன்பாக தாழ்ந்து போக முடியாதபடிக்கு, மற்றவர்களை மன்னிக்க முடியாதபடிக்கு, மற்றவர்களோடு கூட ஒப்புரவாக முடியாதபடிக்கு உன்னை குனிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற உன் வஸ்திரங்களை களைந்து போடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை இருக்குது பார்த்தீங்களா, பெருமை இருக்குது பார்த்தீங்களா. மனுஷனுக்குள்ளே ஆண்டவரே நான் மண் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே தான் எது நிறைந்து காணப்படுது? பெருமை, ஆணவம், அகங்காரம், கசப்புணர்ச்சி. நான் இறங்கி போகிறதா, நான் தாழ்ந்து போகிறதா? என்னால் தாழ்ந்து போக முடியாது. சற்று யோசித்து பாருங்கள். நம்ம சக மனிதர்களிடத்தில் தாழ்ந்து போவதற்கு நம்ம மனசு போராடுது. ஒரு பெரிய போராட்டம். ஒருத்தட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனசு போராடுது. விட்டு கொடுத்து போவதற்கு மனசு போராடுது. கணவன் மனைவிடத்தில் இறங்கி போவதற்கு போராடுகிறான். மனைவி கணவனிடத்தில் இறங்கி போவதற்கு போராடுகிறான். சகோதர சகோதரிகள், பெற்றோர், பிள்ளைகள் என்று சொல்லி இந்த போராட்டம் அங்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களைந்து போட்ட அந்த வஸ்திரத்தை குறித்து நாம் வாசித்தோம். மேல் தொடங்கி கீழ் வரையிலும் அது நெய்யப்பட்டிருந்தது, ஒரு தையலும் அதில் காணப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் பழுதற்ற அவரே தன் வஸ்திரத்தை கலற்றி எடுத்து விட்டார் என்று சொன்னால், அதே அவர் கலற்றி வைத்து விட்டார் என்று சொன்னால், நம்முடைய வஸ்திரங்களில் எல்லாம் எவ்வளவு குறைகள் காணப்படுகிறது. வஸ்திரம் என்று சொல்லி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பழுதற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன் மகிமையின் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாகவும் போய் குனிகிறார் என்று சொன்னால், என் ஆண்டவர் தாழ்மை குறித்து வெறுமனே பேசிவிட்டு போகவில்லை, அதை தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். சற்று யோசித்து பாருங்களேன். நம்ம சக மனிதர்கிட்ட நம்மளால இறங்கி போக முடியுமா? நம்மளால இறங்கி போக முடியுதா? உங்க வீட்டில் உங்க கணவன்கிட்ட உங்களால இறங்கி போக முடியுதா? உங்க மனைவிட்ட உங்களால இறங்கி போக முடியுதா? உங்க பெற்றோர்கள் எடுத்து உங்களால மன்னிப்பு கேட்க முடியுதா? பிள்ளைகள், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற சமயத்திலிருந்து உங்களுக்குள்ள இருந்து என்ன ஆகுது? நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் எப்படி தாழ்ந்து போவேன்? ஏன் தெரியுமா? நம்ம அணிந்திருக்கிற வஸ்திரம் தடுக்குது. அந்த இடத்துல நம்மளை தடுக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கலைந்து போடு. உன்னை எது தடுத்து கொண்டு இருக்கிறதோ, நீயா உடுத்தி கொண்டு இருப்ப, அதையும் கலைந்து போடு. மற்றவங்க உனக்குள்ளே உடுத்தி வைத்திருப்பாங்க. நீங்கள் இறங்கி போகலாமாங்க? நீங்கள் தாழ்ந்து போகலாமா? கணவன் ஒரு வேளை ஒரு தீர்மானம் எடுப்பான், நான் இந்த இடத்துல இறங்கி போகிறேன் அப்படின்வான். ஆனால் மனைவி சொல்லுவா, நீங்கள் எதுக்கு இறங்கி போனோம்? அவங்க இறங்கி வரட்டும். அல்ல மனைவி இறங்கி போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கணவன் சொல்லுவான், நம்மளாம் இறங்கி போகக்கூடாது. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வஸ்திரத்தை மாட்டி விட்டுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கலைந்து போடு மகளே. கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் பாருங்கள். சற்று யோசித்து பாருங்களேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் யாராக இருக்கிறாங்க? ஒருவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஒருவருக்குள்ளேயே எவ்வளவு பிரிவினைகள், இறங்கி போவதற்குள் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அந்த இடத்திலே அவர்களுக்குள் காணப்படுகிற பெருமை, வைராக்கியம், ஆணவம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டினத மாதிரியை பாருங்கள். அதனால தான் முன்பு அவர் செய்த காரியத்தை தான் 4வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் சரியாக நடந்தால் பின்பு நடைபெற்ற காரியம் நம்ம வாழ்க்கையில் சரியாக நடைபெறும். ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு என்ன செய்தாராம்? ஒவ்வொரு சீஷனுடைய பாதத்தையும் என்ன செய்தாராம்? கழுவினார். மீண்டும் வாசியுங்கள் 5வது வசனத்தை. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த அந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்போ ஆண்டவர் அந்த பாதத்தில் தண்ணீர் ஊற்றி அதை கழுவுகிறார். அப்போ அந்த பாதத்தை தண்ணீர்னால நினைச்சிட்டாரு. இப்போ அதை மீண்டும் துடைக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர்? சற்று யோசித்து பாருங்கள். அந்த பாத்திரத்திலேயே அந்த பாதத்தை வைத்து துடைக்க முடியாது. ஏன்னா அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்துல நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். அப்போ அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ அந்த பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷன் ஒருவனுடைய பாதத்தை கழுவுகிறார். கழுவின பின்பு அந்த தண்ணீர் கலங்கி போய்விடும். மீண்டும் என்ன பண்ணுவார்? அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வருவார். அடுத்த சீஷன்ட்ட போகிறாரு. அந்த சீஷனுடைய பாதத்தை கழுவுறாரு. அதையும் துடைக்கிறாருன்னா அப்போ எப்படி துடைச்சிருப்பார் ஆண்டவர்? எப்படி துடைச்சிருப்பார்? காலத்துக்கு கீழே வச்சுட்டு துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அதெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவர் காட்டின மாதிரி ஆச்சரியமானது. அப்போ எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தியிருப்பார். இப்போ அந்த பாதத்தை தன் கைகளினாலேயே பிடித்து இன்னொரு கைகளினால் அந்த சீலையினால் அந்த பாதத்தை துடைத்து பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். குனிந்து போவதற்கு மனசு போராடுதா?
குடும்ப வாழ்க்கையில் குனிந்து போவதற்கு மனசு போராடுதா? சக மனிதர்களை மன்னிப்பதற்கு மனம் போராடி கொண்டிருக்கிறதா? உங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற உங்கள் குடும்பத்தார், சபை விசுவாசிகள், மற்ற நண்பர்கள், இவர்களை மன்னிப்பதற்கு உங்கள் மனசு போராடுகிறதா? கணவனை மன்னிக்க மனசு போராடுதா? மனைவியை மன்னிக்க மனசு போராடுதா? ஒரு சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியாமல் கசப்புணர்ச்சி உள்ளத்தில் அப்படி நிறைந்து காணப்படுதா? கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, கலைந்து போடு, கலைந்து போடு. உன் மேல் வஸ்திரத்தை கலைந்து போடு. கலைந்து போட்டு விட்டு உன் அறையில் ஒரு சீலை எடுத்து கட்டிக்கொள்னு சொல்கிறார். அந்த சீலை உனக்கு உணர்த்தட்டும், நீ அடிமை என்பது உனக்கு உணர்த்தப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின அந்த மாதிரியை பாருங்கள். அப்போ அந்த அடிமையின் கோலத்தில் போய் ஒவ்வொருடைய பாதத்தையும் இயேசு கிறிஸ்து கழுவுகிறார். குனிவதற்கு நீங்கள் சிரமப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்மேல் எதை தூக்குனானா? குதிகாலை தூக்குனானா? குதிகால்னா என்ன தெரியுங்களா? அந்த கால் பாதத்தில் பின்பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குதிகால். அதான் குதிகால். அந்த காலை அவன் தூக்குனானா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அந்த பாதத்தை போய் பிடிக்கும்போது, யூதாசுடைய பாதத்தை போய் பிடிக்கும்பொழுது ஆண்டவருக்கு தெரியும், இந்த பாதம்தான் தன் குதிகாலை எனக்கு விரோதமாய் தூக்கு இருக்கிறது என்பது யாருக்கு நல்லா தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். குனிவதற்கு சிரமப்படுவீர்கள் என்று சொன்னால், தாழ்ந்து போவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், மன்னிப்பதற்கு போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கசப்புணர்ச்சி உங்களுக்குள் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. தன் மீது குதிங்காலை தூக்க இருக்கிறவன் என்று தெரிந்தும் அந்த பாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடித்தார் என்பதை விட, அந்த பாதத்துக்கு கீழே ஆண்டவர் குனிந்தார். அந்த இடத்துல குனிந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் குனிந்து போனார் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தேவஜனமே, இன்றைக்கி எத்தனை பேருக்குள் கசப்புணர்ச்சி, வாழ்க்கையில் எத்தனை பேருக்குள்ள கசப்புணர்ச்சி, மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் மன்னிக்க மாட்டேன். உங்கள் வஸ்திரத்தில் எவ்வளவு பழுதுகள் இருக்கிறது, சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சண்டை, சகோதர சகோதரிகளுக்குள், கணவன் மனைவிக்குள், மாமனார் மாமியார் மருமகளுக்குள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அந்த இடத்துல எந்த தப்புமே செய்யாத ஒரு ஆள் இருக்க முடியாது. நிச்சயமாக ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக அந்த இடத்துல ஒருவர் பேசுவதற்கு மற்றவர்கள் பதில் பேசியிருப்பாங்க. அங்கே வாய் சண்டை ஏற்பட்டிருக்கும், கை சண்டை ஏற்பட்டிருக்கும். ஒருத்தர் 4 அடி அடிச்சிருந்தா மற்றவர் இன்னும் 1 அடினாச்சும் அடிச்சிருப்பார். அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான், யாரோ ஒரு சில பேர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எந்த விதத்திலையும் தவறே செய்யாமல் யோசேப்பை போன்ற ஒரு நிலையில் காணப்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம அத்தனை பேருடைய வஸ்திரத்தில் என்ன இருக்கு? எத்தனையோ கிழிஞ்சல் இருக்கு, எத்தனையோ கிளியல்கள் இருக்கு, எத்தனையோ தையல் இருக்கு, எத்தனையோ ஓட்ட உடைச்சல்கள் இருக்கு. ஆனால் அதை கலைந்து போடுவதற்கு தேவ ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு? சிரமம் இருக்கு. இந்த வஸ்திரத்தை நான் கலைந்து போடுறதா? சில பேர் அப்படியே சிரமப்பட்டு கலைந்து போட்டாலும் அடுத்து ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொள்வதற்கு போராடுவாங்க. அதுதான் அது அடிமையின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்வதற்கு தான் போராடுவாங்க. இதை செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சிட்டேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. அவள் கர்த்தருடைய ஆவியான 2 காரியங்களை உணர்த்தி காட்டுகிறார். நீ கலைந்து போட வேண்டியது, உன்னை நீ அலங்கரித்து கொள்ள வேண்டியது என்று சொல்லி 2 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு சிரமப்படுறீங்களா மற்றவங்களை மன்னிப்பதற்கு? கசப்புணர்ச்சி உள்ளத்தில் மறைந்திருக்கிறதா? அந்த கசப்புணர்ச்சினால் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன், அவன் முகத்தையே கடைசி வரலாம் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். அந்த கசப்புணர்ச்சி இருக்கும்பொழுது மனிதனுடைய குணம் எவ்வளோ மூர்க்கதனமாய் மாறுகிறது. பேச்சு மாறுகிறது, பார்வை மாறுகிறது, உள்ளத்தின் எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தை மாறுகிறது, கொடூர எண்ணங்கள் ஏற்படுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, அதை கலைந்து போடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே,
இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு வந்துவிட்டு அப்படியே போயிடக்கூடாது, ஒரு மாற்றம் ஏற்படணும். அது அந்த முதல் பாத்திரத்தை எடுத்த மனிதனாய், எடுத்த மனுஷியாய் புறப்பட்டு போகணும். நாமவே போய் தான் எடுக்கணும் அந்த பாத்திரத்தை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்கள் முதுகில் குத்திருப்பாங்க, எத்தனையோ பேர் உங்கள் மனசு புண்பட பேசியிருப்பாங்க, எத்தனையோ பேர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தீமைகளை விதைத்திருப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் அவங்கள மன்னிங்க, அவங்கள மன்னிங்க. பாத்திரத்தை எடுங்க, உங்கள் மேல் வஸ்திரத்தை கலைந்து போட்டு விட்டு அடிமையின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படிட்டு ஒரு பாடல் ஒன்றை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எதுக்காக அந்த பாடலை பாட சொல்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ளே இந்த கசப்புணர்ச்சியோடு கூட நீங்கள் வெளியில் போகக்கூடாது. தேவ சமூகத்து வந்திருக்கிற நீங்கள் அதே கசப்புணர்ச்சியோடு கூட, அதே பெருமையோடு கூட, அதே மூர்க்கத்தோடு கூட தேவ சமூகத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அந்த பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் பாடப்போகிறோம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. தேவ ஜனமே, ஒரு பாடலாம் நீங்கள் பாடிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள மாற்றம் வராது. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படுகிறது. என்னோடு கூட தான் கர்த்தர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்கன்னா முந்தின மனுஷனாக நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் புறப்பட்டு போக மாட்டீங்க. தன் மீது தன் குதிகாலை தூக்கின மனிதனின் பாதத்தையும் ஆண்டவர் போய் பிடித்தார் என்று சொன்னால் அந்த அன்பு எவ்வளவு ஆச்சரியமான அன்பு. தன்னை தரமட்டும் தாழ்த்தினார் ஆண்டவர். பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த பாதத்தை போய் கழுவினார்னு சொன்னால் அது எதை காட்டுது? தாழ்மையின் உச்ச நிலையை அது காட்டுகிறது. பாருங்க, தாழ்மையின் உச்ச நிலையை அது காட்டுகிறது. இந்த அளவுக்கு நீ உன்னை தாழ்த்தித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்க ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் ஸ்தானத்தை விட்டு எழுந்துருன்னு சொல்றார் கர்த்தர். நீ உன் ஸ்தானத்தை விட்டு எழுந்துரு. நான் போஜன பந்தியை விட்டு எழுந்தது போல நீ உன் ஸ்தானத்தை விட்டு எழுந்துரு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ எழுந்து போய் உன் மேல் வஸ்திரங்களை கலைந்து விட்டு, குனிய முடியாதபடிக்கு உன்னை தடுத்து கொண்டிருக்கு பாருங்க. உங்களை குனிய முடியாதபடிக்கு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த வஸ்திரங்களை கலைந்து போடுங்க. அந்த சுபாவத்தை கலைந்து போடுங்க, கசப்பை கலைந்து போடுங்க, கோபத்தை கலைந்து போடுங்க, மூர்க்கத்தை கலைந்து போடுங்க, மன்னிக்க முடியாத அந்த காரியத்தை கலைந்து போடுங்க. கலைந்து போட்டு விட்டு அறையிலே சீலையை எடுத்து கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போய் ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாக குனிந்தார் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேலானது. தன்னை மாதிரியா நமக்கு காட்டுறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. கர்த்தருடைய ஆவியானவர்களை உணர்த்தி காட்டுறார் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார். எந்த மனிதனை நீங்கள் மன்னிக்க வேண்டும், எந்த மனுஷன் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பார். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்க. மீண்டும் அந்த 5வது வசனத்தை வாசியுங்கள். 13வது அதிகாரத்தில்
5வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீஷர்களின் கால்களை கழுவவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை பாருங்க. அந்த பாத்திரத்தை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு தன் நிலையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கவில்லை, எழுந்தார், தன் வஸ்திரங்களை கலைத்து போட்டார், பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார், சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டார், தன் நிலையிலேயே நிற்கல. எந்த இடத்துக்கு கடந்து போறாரு? யோவான் இருக்கிற இடத்துக்கு அவர் கடந்து போறாரு, பேதுரு இருக்கிற இடத்துக்கு அவர் கடந்து போறாரு, யூதாஸ் இருக்கிற இடத்துக்கு அவர் கடந்து போறார். அந்த இடத்துக்கு இறங்கி போறாருங்க. இறங்கி போய் கூட அந்த இடத்துல நிற்கல. அவர் என்ன செய்கிறாரு? நீ அந்த உயர்வுக்கு எழும்பி வரையோ இல்லையோ, ஆனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் என்னை தாழ்த்த போகிறேன்னு சொல்லி இறங்கி போகிறார் அந்த இடத்துல. இதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தரார். என் மகனே, என் மகளே, அவங்க எழும்பி வராங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, நீ இறங்கி போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உணர்த்தி காட்டுகிறார். இப்போ பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவர் ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாக மண்டியிடுறார். நின்ற வண்ணமாக அந்த பாதத்தை அவரால் கழுவியிருக்க முடியாது. அப்படியும் அவர் கழுவவில்லை, மாறாக தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தாழ்மை எவ்வளவு ஆச்சரியமானது. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல தாழ்த்தினார்ன்றதை சற்று யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த சிரமம் இருக்கா? மன்னிக்கிறதுக்கு சிரமப்படுறீங்களா? உங்கள் கசப்புணர்ச்சி உங்களை அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்கிறதா? பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறதா? முந்தின காரியங்களை பேசி அந்த கசப்புணர்ச்சியின் அந்த காயங்களை அப்படியே ரணத்தோடு கூட வைத்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்றார், என் மாதிரியை பார். இந்த பாதம் தான் எனக்கு விரோதமாய் தன்னை உயர்த்த போகிறது, என்னை மிதிப்பதற்காக உயர்த்த போகிறது. இந்த பாதங்கள் தான் என்னை விட்டு தூர ஓடி போக போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு பாதத்தை குறித்த ரகசியம் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் போய் அந்த பாதத்தை போய் அவர் பிடித்தாருன்னு சொன்னால் ஆண்டோடைய அன்பு எவ்வளோ ஆச்சரியமானது. நீங்கள் குனிந்து போவதினால், இறங்கி போவதினால் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? தோற்று போயிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது இந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போயிட்டோமே, இந்த இடத்துல நம்ம ஒரு அவமானத்துக்கு நேராக போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் அந்த ரகசியம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 2 காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு நீங்கள் என்றைக்குமே போராட மாட்டீங்க. 2 ரகசியம் இருக்குது. அதில் முதல் ரகசியம் அது எப்படிப்பட்டது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். இந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்ததுன்னா, இந்த முதல் ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னா அந்த பாத்திரத்தை நீங்களே ஓடி போய் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. 3வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அந்த வசனத்தில் பாருங்க, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு ரகசியத்தை உணர்த்தி காட்டுகிறார். நீ எங்கிருந்து வந்த, எங்கே போற என்ற ரகசியத்தை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு நீ தயக்கம் காட்டவே மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் திரும்பவும் எந்த இடத்துக்கு போகிறாரு? தன் முந்தின அந்த மகிமையின் ஸ்தானத்துக்கு திரும்பி போகிறதையும் அவர் அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து தானாகவே போய் அந்த பாத்திரத்தை எடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்கிற காரியம் என்ன? மண்ணின் சாயலை தரித்து கொண்டிருக்கிற நாம மகிமையான சாயலை தரித்து கொள்ள போகிறோம். அப்போ மேலான ஒரு ஸ்தானத்தை போய் அடைய போகிறோம். இந்த ரகசியம் நமக்குள்ளே தெரிந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக மாட்டேன், இவனை மன்னிக்க மாட்டேன், இவனை விட்டு கொடுக்க மாட்டேன், செத்தாலும் அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி பேச மாட்டோம். யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் குடும்ப சண்டை சச்சரவில் நிச்சயமாக உங்கள் பங்களிப்பு அதில் இருக்கும், மற்றவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேச, அவங்க ஒரு வார்த்தை பேச, இப்படி தான் நடந்திருக்கும். உங்களை நீங்கள் நியாயாதிபதியாக நிரபராதியாக அந்த இடத்துல நிறுத்த முடியாது. நம்ம வஸ்திரத்துலலாம் எத்தனையோ கிளியல்கள் காணப்பட்டிருக்கு, எத்தனையோ தையல்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனையோ மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்து அதில் ஒட்ட வைத்து ஓட்டை மூடி வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார்,
அதுதான் நான் உன்னை கலைந்து போட சொல்கிறேன் அப்படின்றார் கர்த்தர். ஏன்னா நீ மகிமையை தரித்து கொள்ள போகிறவன் என்ற ரகசியத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பாத்திரத்தை எடுப்பதற்கு தயங்க மாட்டீங்க. இரண்டாவது 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பாருங்கள். இரண்டாவது, இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் பாத்திரத்தை எடுப்பதற்கு தயங்க மாட்டீங்க, தோற்று போயிடல. நீங்கள் குனிந்து போகிற மனிதன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சீஷனுக்கு முன்பாக போய் குனிந்து போகிற இந்த காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் தோற்றுவிட்டார் என்பதை காட்டுகிறதா? என் ஆண்டவர் இந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறதா? வெளிப்புறத்தில் பார்க்கும்பொழுது அப்படி தான் காணப்படும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவங்க உங்கள் முதுகில் குத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இறங்கி போய் அவங்கள மன்னித்து அவங்களோடு கூட ஒப்புரவாகும் பொழுது நீங்கள் தோற்று போனதாக நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வேணால் அப்படி பார்க்கலாம், அந்த பார்வையை காட்டலாம். பார்த்தியா, உன்னை இறங்கி போய் வச்சுட்டேன், பார்த்தியா, நீ தான் இறங்கி வந்த, நான் ஒன்றும் இறங்கி வரல. ஏன் பின்பு ஒரு சில நாட்கள் கழித்து ஏதோ வேறு வித பிரச்சனை ஏற்படும் போது அப்போ கூட சொல்லி காட்டுவாங்க, நானா வந்தேன், நீ தான் வந்த, நீ தான் என்னை தேடிட்டு வந்த அப்படின்னு கூட பேசலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆண்டவரே, நான் பாத்திரத்தை எடுத்தது நான் அவமானத்துக்கு நேராக போயிட்டேனா, தாழ்த்தப்பட்டதுக்கு நேராக போயிட்டேனா? இல்லை. அந்த இரண்டாவது ரகசியத்தை பாருங்கள். 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆண்டவர் சொன்னது பாருங்க, பேதுருவே, உன் பாதத்தை நான் கழுவாவிட்டால் என்னத்துல உனக்கு பங்கில்லை. சற்று யோசித்து பாருங்களேன். பேதுருடைய மனம் அந்த இடத்துல என்னமா போராடி இருக்கும். ஐயோ, என் ஆண்டவர் என் பாதத்தை போய் பிடிப்பதா? மனசு ஒத்துக்கவே இல்லை பேதுருக்கு. பேதுரு அந்த இடத்துல ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன் பாதத்தை நான் கழுவாவிட்டால், பேதுருவே, நான் உனக்கு முன்பாக குனியாவிட்டால், பேதுருவே, நான் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து உனக்கு முன்பாக மண்டியிடாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் குனிந்து போகிறீர்கள், ஒருவனுடைய பாதத்தை நீங்கள் தொடத்தக்கதான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள், நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள், நீங்கள் மன்னித்து போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த மனிதனை நீங்கள் கிறிஸ்துவுக்கு பங்குலோனா மாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறீங்க. அந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னு வச்சிங்களேன், எந்த மனுஷனுடைய காலையும் போய் நீங்கள் பிடிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இந்த மனுஷனுடைய காலை போய் பிடிக்கிறதுனால அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அவனுக்குள் ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும் என்று சொன்னால், எல்லாருடைய காலையும் நான் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, இந்த பாதத்தை நான் பிடிக்காவிட்டால், கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. கழுவுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவப்படுகிற பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் கழுவுகிற அந்த ஸ்தானத்திலே குனிந்து போவீர்கள். ஆனால் அவர்களோ நிமிர்ந்து நின்று தங்கள் ஸ்தானத்திலேயே நின்று கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் குனிந்து போகிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் விட்டு கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? எப்படியாவது இந்த மனுஷனை யாருக்கு பங்குலோனா மாற்றணும்? கிறிஸ்துவுக்கு பங்குலோனா மாற்றணும். கிறிஸ்துவுக்கு பங்குலோனா அவனை மாற்றணுன்றதுக்காக தான் நீங்கள் குனிந்து போகிறீங்க. 2 ரகசியம். முதல் ரகசியம், தாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் என்பதை அவர் அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்தார். இப்படி தான் நாம் எங்கேருந்து வந்தோம், நாம் எங்கே போக போகிறோம் என்கிற ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பாத்திரத்தை எடுப்பதற்கு போராட மாட்டீங்க. இரண்டாவது, நீங்கள் குனிந்து போவதினால் தோற்று போகவில்லை. நீங்கள் அந்த இடத்திலே இறங்கி போவதினால் நீங்கள் தாழ்த்தப்படவில்லை. நீங்கள் அந்த இடத்திலே விட்டு கொடுப்பதினால் அவமானத்துக்கு நேராய் கடந்து போகவில்லை. மாறாக அவர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் அந்த இடத்துல பெண்டாக இருக்கிறீங்க. அந்த இடத்துல அவங்கள கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்காக தான் குனிந்து போயிருக்கிறீங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம முதுகில் குத்திருப்பாங்க, தொடர்ந்து குத்தி கொண்டு தான் இருப்பாங்க. நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பேசுவாங்க, எத்தனையோ காரியங்களை செய்வாங்க. ஆனால் எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் மன்றாடுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அந்த மாதிரியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்தில் மற்றும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 13வது அதிகாரத்தில்
10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. எல்லார் பாதத்துக்கு முன்பாக நான் போய் மண்டியிட்டு விட்டேன், எல்லார் பாதத்தையும் நான் கழுவி விட்டேன், அத்தனை பாதத்தையும் துடைத்து விட்டேன், நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனால் எல்லாரும் அல்ல. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறது யாரை? யூதாசை குறிப்பிட்டு காட்டுகிறார். அவன் சுத்தம் அடையவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகியும், உங்கள் பக்கத்தில் தவறில்லாத சமயத்தில் நீங்கள் இறங்கி போய் விட்டு கொடுத்து ஒப்புரவான பின்பும் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் பார்வையில் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பகுதியை நீங்கள் செய்யுங்க, சரியாக செய்யுங்க. பேதுரு போல சில பேர் அந்த இடத்துல கதற ஆரம்பிப்பார்கள். நீங்கள் ஒப்புரவாக போகிறீங்க, கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் ஒப்புரவாக போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் அந்த இடத்தில் அவர்களுக்குள் இருவரும் ஒப்புரவாவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல கிறிஸ்துவின் மன்னிப்பு அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் மன்னிக்க, ஒரு மனிதன் மாத்திரம் இறங்கி போக, மற்ற மனுஷன் அப்படியே நின்று கொண்டிருந்தானா அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பார்ட்டை சரியாக செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பகுதியை நீங்கள் சரியாக செய்யுங்க, உங்கள் பகுதியை சரியாக செய்யுங்க. ஏன்னா உங்கள் கணக்கைத்தான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறீங்க, உங்கள் கணக்கைத்தான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறீங்க. மற்றவங்களுடைய கணக்கை நீங்கள் கொண்டு போய் தரப்போறதில்ல. யூதாசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவினாலும் அவன் தன் ஸ்தானத்திலேயே உறுதியாய் நின்று கொண்டிருந்தான். மீண்டுமாய் அவன் அதே பொருளாசைக்கு நேராகவும் அதே பொல்லாத வழியிலும் அவன் நடந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நீங்கள் இறங்கி போயும், நீங்கள் விட்டு கொடுத்தும், நீங்கள் மன்னித்தும், நீங்கள் ஒப்புரவாகியும் அவர்கள் ஒப்புரவாதலுக்கு சம்மதிக்காத பட்சத்தில், அவர்களும் ஒப்புரவாகி உங்களோடு கூட வருவதற்கு சம்மதிக்காத பட்சத்தில், அவர்களும் விட்டு கொடுக்காமல் போகிற பட்சத்தில் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்ததை நான் செஞ்சிட்டேன்ப்பா, பாத்திரத்தை எடுக்க சொன்னீங்க நான் எடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் என்ன செய்ய சொன்னீங்களோ அதை செய்துட்டேன். இது நாமவே எடுக்க வேண்டிய அந்த முதல் பாத்திரம். அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த முதல் பாத்திரம் நாமவே எடுக்க வேண்டியது. மற்றும் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பாத்திரம். அதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அவர் பூமியில் மாமிசத்தில் இருந்த பொழுது எப்படி அதை உணர்த்தி காட்டினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மற்றொரு பாத்திரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தார். அந்த பாத்திரத்தில் திராட்சரசம் நிறைந்து காணப்படுகிறது. அதை தன் சீஷர்களிடத்திலே கொடுத்து, இது புது உடன்படிக்கையின் இரத்தம், என்னுடைய இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, இது உங்கள் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிறது என்று சொல்லி இந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறார். முதல் பாத்திரம் அவராகவே போய் எடுத்துக்கொண்ட பாத்திரம். ஆனால் இந்த பாத்திரத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் வாசியுங்கள். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல, என் பிதாவே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கி போகட்டும், இல்லாவிட்டால் பரவாயில்ல, உங்கள் சித்தம் என்னவோ அது நான் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி என்று சொன்னால், அந்த பாத்திரம் பிதா குமாரனுக்கென்று நியமித்த பாத்திரம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனுக்காக
நியமித்த அந்த பாத்திரம். அதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எப்படி தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலும் பாருங்கள். 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலும் அதை குறித்த ரகசியத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நான் எடுத்த பாத்திரம் இல்ல, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் என்ன நிறைந்திருக்கிறது? என் குமாரனே, இந்த பாத்திரத்தை உம்முடைய இரத்தத்தினால் நீ நிரப்ப வேண்டும். அந்த பாத்திரத்தை பார்க்கிறாரு. அந்த பாத்திரத்தில் என்ன நிறைந்திருக்கு? குமாரனே, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் நீ சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி பிதா தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். குமாரனே, என்னை விட்டு நீ பிரிக்கப்பட வேண்டும். குமாரனே, நீர் சபிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். குமாரனே, ஒட்டுமொத்த உலகத்தின் சாபத்தையும் நீர் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாத்திரம் நிறைந்திருக்கிறது. அந்த பாத்திரத்தை அவர் குடிக்கிறாராம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணாதிருப்பேனோ, அதை பானம் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தில் எதை நிரப்பி தரார் தெரியுமா? தன்னுடைய இரத்தத்தை நிரப்பி தராரா. புது உடன்படிக்கையின் இரத்தம் இது என் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தம். பிதா குமாரனை குறித்து வைத்த அந்த சித்தத்தை தான் அந்த பாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது நாம் தானாக போய் எடுத்துக்கொள்கிற பாத்திரம் அல்ல, அவர் நமக்காக நியமித்த பாத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரு குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது. எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை குறித்து ஒரு சித்தத்தை பூமியில் அவர் வெளிப்படும் பொழுது வைத்திருந்தாரோ, குமாரன் இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்படும் பொழுது எதை தனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் தன் ஆதீனத்தில் எதை காரியத்தை வைத்திருந்தாரோ, அதே போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு தெய்வீக சித்தத்தை பிதாவானவர் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை நமக்கு தருவார். அது நிந்தையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், ஒடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நிந்திக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம், அவமானத்துக்கு நேராய் நடத்தப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஏன்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 68வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் அவர்கள் நிந்தித்து பேசத்தக்கதான ஒரு காரியமாய் கூட காணப்படலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கூட குற்றப்படுத்தி நிந்தித்து பரியாசப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படலாம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தை பிதாவின் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? முந்தின பாத்திரத்தை நீங்கள் எடுக்காவிட்டால் இந்த பிந்தின பாத்திரத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த முந்தின பாத்திரத்தை நீங்களாக போய் எடுக்காவிட்டால், உங்களுடைய மேனி களையப்படாவிட்டால், உங்களை மூடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் களையப்படாவிட்டால், அடிமையின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொள்ளாமல் போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்காது. பாருங்க, குமாரன் எவ்வளவு அருமையான மாதிரியை நமக்கு காட்டினார் பாருங்கள். வசனத்தில் நாம் வாசித்தோம். பேதுரு எழுதின அந்த முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படிக்கு நமக்கு அவர் தன் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஒரு அடித்தளத்தில் பார்க்கும் பொழுது நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாத்திரம், இன்னும் ஒரு பாதச்சுவடை பார்க்கும் பொழுது பிதா உனக்கு கொடுக்கிற பாத்திரம், நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் முந்தின பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெறாவிட்டால் பிந்தின பாத்திரத்திலே பங்கு பெற முடியாது. பங்கு பெற முடியாது. கசப்புணர்ச்சியோடு கூட, பகை உணர்ச்சியோடு கூட, பொறாமையோடு கூட, எரிச்சலோடு கூட, கோபத்தோடு கூட அந்த காரியங்களை உங்கள் மேல் உடுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பாத்திரத்தை பிதாவானவர் உங்கள் கரங்களில் கொடுப்பதில்லை. குமாரனின் கரங்களில் நம்பி கொடுத்தார். ஏன் தெரியுமா? என் குமாரன் என் சித்தத்தை செய்து முடிப்பார் என்ற ஆச்சரியமான நம்பிக்கை. இப்படிலாம் நம்மளையும் நம்புகிறார் ஆண்டவர். நம்மை குறித்து ஒரு தெய்வீக சித்தம் ஒன்று இருக்கிறது. அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்ம கலைந்து போட வேண்டிய காரியங்களை கலைந்து போடணும்.
அதை கலைந்து போடாமல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மூலமாய் அசைவாட முடியாது, மகிமைப்பட முடியாது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கவனித்து உற்று நோக்கி பாருங்கள். அவர் நமக்கு காட்டின அந்த மாதிரியை கவனித்து பாருங்கள். எப்படி அவர் குனிந்து போனார், எப்படி தன்னை தாழ்த்தினார், எப்படி ஆண்டவர் நமக்காக மாதிரியை காட்டினார் என்பதை நம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த 2 பாத்திரத்திலும் நாம் பங்கெடுப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் மறைவான மன்னா. அதுதான் நாம் ஜெயம் கொண்டு தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது அவரோடு கூட இருக்க போகிற பந்தியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்போம் என்று சொன்னால், ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் யோசிக்கலாம், பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த ஒரு பாத்திரம், அது பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் நமக்கு கிடைக்குமா? அந்த பாத்திரம் நமக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் அதை ஆண்டவரே அந்த இடத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 39வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிப்பீங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அந்த பாத்திரத்தில் நீங்களும் பங்கெடுப்பீங்க அப்படின்னு சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தையும் மற்றவர்கள் குற்றப்படுத்தி பேசத்தக்கதாய், பரியாசப்படுத்தி பேசத்தக்கதான தலை குனிவும் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் இந்த 2 பாத்திரத்திலும் பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் மாதிரியை கவனித்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, உன் உள்ளத்திலே கசப்புணர்ச்சி வேரூன்றி காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சீஷர்களின் பாதத்தை கழுவின அந்த சத்தம் உன் காதுகளில் தொனிக்கட்டும். அவர் இறங்கி போன காரியங்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் பிரதிபலித்து கொண்டிருக்கட்டும். என் ஆண்டவர் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துவார் என்று சொன்னால், மண்ணான நான், மண்ணுக்கு சமமான நான் ஏன் என்னை தாழ்த்தக்கூடாது என்று சொல்லி உனக்குள் ஒரு கேள்வியை எழுப்பிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். நாம் எழுந்து நின்று இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம்.